ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு மரத்தை நம்ம ஹக் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம நேச்சர் தெரப்பியில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் பார்த்துருக்கோம். ஆனால் முக்கியமாக ஒரு மரத்தை நம்ம அணைச்சி நம்ம இருக்கிறத நம்மளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த பதிவில். யூஸ்வலாக நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கும்போது நீங்கள் பார்ப்பீங்கள்ல, அப்படியே மரத்தை அப்படி கட்டி பிடிச்சிட்டு இல்லை மரத்தை சுற்றி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்தே நம்ம படிச்சிருக்கோம், சயின்ஸில் படிச்சிருக்கோம். மரம் அப்படிங்கிறது நம்மளோட கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஆக்சிஜன் கொடுக்கும். ஸோ ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட லங் ஹெல்த் நல்லா இருக்கணும், மூச்சு சுவாசம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனா நம்மளுக்கு அந்த ஆக்சிஜன் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறது. பச்சை பசுமையாக இருந்தாலே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரைட்டா இல்லைங்களா? ஆனால் மரத்தை நம்ம ஹக் பண்ணும்போது நம்ம உடம்புல ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கிறது. ஸோ இந்த ஆக்சிடோசின்ங்கிற ஹார்மோன் லவ் அண்ட் ட்ரஸ்டோட ஒரு ஹார்மோன். ஸோ யூஸ்வலாக நீங்கள் ஒருத்தரை காதலிக்கிறீங்க அப்படிங்கிறது நிறைய சினிமாலெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. மரத்தை சுற்றி அவங்க ஹார்ட்டு அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ அதில் ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரும். அடுத்தது இந்த ஆக்சிடோசின் மட்டும் கிடையாமல் செரோட்டோனின் அண்ட் டோபமின், இந்த ரெண்டு ஹார்மோன்ஸும் நம்மளுக்கு உடம்புல வரும். இந்த ரெண்டு ஹார்மோன்ஸ் முக்கியமாக நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக வரும். ஸோ ஆக்சிடோசின் லவ்வுக்கும் ட்ரஸ்ட்டுக்கும் வரும், செரோட்டோனின் டோபமின் நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக வரும். ஸோ இதெல்லாம் வரும்போது நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்போம், காமாக இருப்போம், கம்போஸ்டாக இருப்போம். நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டே வரும். யாருக்காவது பிபி இருக்குது அப்படிங்கிறதுனா அந்த பிபி கம்மியாகி அவங்களோட பாடி ரொம்ப காமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க. அண்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மரம் எல்லாம் நம்ம நல்லா வளர்த்து நம்மளை அதை ஹக் பண்ணி நம்மளோட அதுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும்போது நம்ம என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாகவும் நம்ம இருப்போம். மரத்தை வெட்டணும்னு நம்மளுக்கு மனசு தோணாது. அண்ட் அது இன்னும் எப்படி நம்ம மரம் நம்மளோட நண்பன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலில் நம்ம இருப்போம். அண்ட் யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை பசுமையாக இருந்தாலே நம்மளுக்கே பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும் இல்லையா? அது என்வாயன்மெண்ட்டே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு பிலாங்கிங் நம்மளோட நேச்சர்கிட்ட, நம்மளோட இந்த யூனிவர்ஸ்க்கு, நம்மளும் ஒரு அனிமல் சிஸ்டம்லேயும் இருக்கும், பிளான்ட் சிஸ்டமும் இருக்குது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் நம்மளுக்கு நல்லா இருக்கும். எப்போதுமே க்ரீன் அப்படிங்கிற ஒரு கலர் நம்மளுக்கு குளிர்ச்சியாக இருக்கிற ஒரு கலராகவும் இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ பெனிஃபிட்ஸ் ஒரு மரத்தை நம்ம ஹக் பண்ணுறதுனால. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய மரத்தை ஹக் பண்ணுங்கள், வளருங்க. அண்ட் நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும் நீங்கள் அதை சொல்லுங்கள். ஸோ நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு யூனிவர்ஸில், ஒரு வேர்ல்டில் நம்ம ஒரு அங்கமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.